மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்கள், நாங்கள் இந்த கல்வி தொலைக்காட்சி ஊடாக இலவசமாக மாணவர்களுக்கு பல்வேறு வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பல்வேறு பாடப்பரப்புகள் பல்வேறு ஆசிரியரால் தினந்தோறும் ஒழுங்கமைக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஏழு மாணவர்களுக்குரிய பாடப்பரப்புகள், அது 7 துறை இருக்கின்றது. அதில் கலைத்துறை சார்ந்த பாடப்பரப்புகள் நிறைய இருக்கின்றபடியால் கலைத்துறை சார்ந்த பாடங்களில் ஒரு முக்கியமான பாடங்கள் ஒன்றாகவும் பல்கலை அனுமதியாக இருக்கட்டும் அல்லது கொலிச்சுக்கு போகிறா இருக்கட்டும் அல்லது ஏனைய பிற கற்கங்களுக்கு விண்ணப்பிக்கின்ற போது முக்கியத்துவம் வருகின்ற பாடங்களில் ஒன்றான வரலாறு பாடத்தை தான் கடந்த வகுப்பிலிருந்து பார்த்து வருகின்றோம். குறிப்பாக வரலாறு பாடத்தில் நாங்கள் ஐரோப்பிய வரலாறு தொடர்பாகத்தான் கடந்த நிறைய வகுப்புகளில் பார்த்துன்னு வருகின்றோம். என்றால் நிறைய மாணவர்கள் ஐரோப்பிய வரலாறு எடுக்கிறபடியாலேயும் என்னுடைய மாணவர்கள் ஐரோப்பிய வரலாறை தொடர்ந்து விரும்பி கேட்கிறபடியாலேயும் ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களை நாங்கள் கடந்த கால நிறைய வகுப்புகளில் தொடர்ச்சியாக பகுதி 1, பகுதி 2 என்ற அடிப்படையிலும் மேப் மேக்கிங் என்ற அடிப்படையிலும் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் கடைசியாக 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 1க்குரிய வினாக்களுக்குரிய விடைகளை பார்த்த நாங்கள். பகுதி 1 என்பது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டமைப்பு. 5 விடையும் தரப்படும், அதில் ஒன்று பொருந்தா இருக்கும், அது சரி செய்ய வேண்டும். ஒரு 5 சோடு தரப்படும், அதில் ஒன்று பொருந்தா இருக்கும், அது தெரிவு செய்ய வேண்டும். பிறகு ஒரு கேள்வி தரப்படும், 5 கூட்டி தரப்படும், பொருந்தா தெரிவு செய்ய வேண்டும். பிறகு முதலாம் கூட்டி 2ஆம் கூட்டின் அடிப்படையில் 1 பக்கம் 5 வரை இலக்கம் போட்டு கூட்டு முதலாம் கூட்டி 2ஆம் கூட்டில் அந்த அடிப்படையில் தெரிவு செய்ய ஒரு கேள்வி வரும். அடுத்தது குறிப்பாக ஏபிசிடி என்ற அடிப்படையில் விட தரப்பட்டு கேள்வி இருக்கும். ஏமி சரியாண்டா 1 பிசி சரியா 2 அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது. அவை பகுதி 1 என்பது பல்வேறு விதமான கட்டமைப்புகளுடன் பரீட்சைகளுக்கு வரும். அவை நீங்கள் பகுதி 1க்கு நீங்கள் ஒரு 35 மேல் எடுப்பீங்க இருந்தால் உங்களுக்கு சுவர வரக்கூடிய இருக்கும். ஆகவே பகுதி 1 நீங்கள் ஆழமாக தொடர்ச்சியாக பயிற்சியினூடாகத்தான் அதனூடாகத்தான் நீங்கள் அந்த பகுதி 2 கூட பகுதி 2க்கு கூட ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஆகவே நாங்கள் 2017ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2 வினாக்களுக்குரிய விடைகளை தான் பார்க்க போகணும். பாருங்க, உங்களுக்கு தெரியும், எப்பவும் பகுதி 2 என்பது அதாவது சாய்ஸ் பண்ணி, அதாவது தெரிவு செய்து எழுதக்கூடிய வினாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் பாருங்கள், முதல் அறிவுறுத்தலை பாருங்கள். ஐரோப்பிய வரலாறு ஆதிகாலம் முதல் கிபி 1978ஆம் ஆண்டு வரை உட்பட்டுதான் இந்த ஐரோப்பிய வரலாறு. அவை பாருங்கள், ஐரோப்பிய வரலாறுல குறிப்பாக பாருங்க மாணவர்களே, பாருங்கள் அதில் அறிவுறுத்தலை பாருங்கள். முதலாம் வினாவுக்கு வேறு ஏதாவது 3 வினாவுக்கு எழுதுக. முதலாம் வினாவுக்கு வேறு ஏதாவது 3 வினாவுக்கு கொண்டதுனால் மொத்தம் 4 வினாக்கள் இப்படி எழுத போகிறீர்கள். பாருங்கள், முதலாம் வினாவுக்கு விடையளிப்புக்கு ஐரோப்பாவின் புற உருவப்படம் வழங்கப்படும் இருக்கின்றது. பாருங்கள், உமக்கு வழங்கப்பட்டுள்ள புற உருவப்படத்திலே மேலே தரப்பட்ட இடங்கள் எல்லாவற்றையும் குறித்து பெயரிட்டு அவற்றுள் எவையேனும் 2க்கு சுருக்கமான வரலாற்று குறிப்பு எழுதவும். 2க்கு வரலாற்று குறிப்பு எழுத வேண்டும். பாருங்கள், சாலினியா, ரைவர் நதி, ஆத்திரியாத்திக் கடல், டார்டனெஸ் நீரிணை, லிஸ்பன், போலாந்து, மன்செஸ்டர், சுயஸ் கால்வாய். அப்போ 8 இடம் தரப்படும். அதில் சரியானதை நீங்கள் எழுதியோணும். அது சரியான இடங்களை ஐரோப்பாவுடைய புற உருவ படத்தில் குறிக்க வேண்டும் என்பதுதான் இந்த படம் குறித்திற்கான விட. பாருங்கள், ஐரோப்பாவுடைய புற உருவ படம் மாணவர்களே இவ்வாறு தான் இருக்கும். பாருங்க மாணவர்களே, ஐரோப்பாவுடைய புற உருவ படம் மாணவர்களே இவ்வாறு தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், ஐரோப்பா கண்டம். அதாவது பாருங்கள், இதான் பாருங்க மான்செஸ்டர், அதாவது பிரித்தானியாவில் புகழ்பெற்ற மான்செஸ்டர் யுனைடெட் கால்பந்து அணியெல்லாம் இருக்கின்றது. அதான் அந்த மான்செஸ்டர் யுனைடெட் சொல்லுவோம். மான்செஸ்டர் இடம் பிரித்தானியாவில், இது லண்டன், இது பிரித்தானிய நாடு.
இது பாருங்கள் கீழ்கால்வாய், இது கீழ்கால்வாய், இது ஆங்கில கால்வாய். இது பாருங்க மாணவர்களே, மாணவர்களே பாருங்கள் மாணவர்களே, பாருங்க மாணவர்களே, இதுதான் கீழ்கால்வாய். இது பாருங்கள் மான்செஸ்டர். அடுத்து இது பாருங்கள் லிஸ்பன். இது பாருங்கள் லிஸ்பன் துறை, லிஸ்பன் பாருங்கள், இதுதான் லிஸ்பன். லிஸ்பன் அதாவது போர்த்துகலுடைய தலைவரமான லிஸ்பன் துறைமுகம், லிஸ்பன் துறைமுகம். அடுத்து இங்கே பாருங்கள் ரைபர் நதி, ரைபர் நதி, இங்கே பாருங்கள் ரைபர் நதி, இது ரைபர் நதி இருக்கு, ரைபர் நதி. அடுத்து பாருங்கள் சார்டினியா, சார்டினியா இடம், சார்டினியா, சார்டினியா. அடுத்து பாருங்கள் ஆத்திரியாத்திக் கடல், ஆத்திரியாத்திக் கடல் கடல். அடுத்து டார்டனல் நீரிணை, டார்டர்ஸ் நீரிணை, டார்டர்ஸ் நீரிணை, இதான் நீர், டார்டர்ஸ் நீரிணை. அடுத்தவர்கள் போலந்து, நாடு எப்படி நாடு எப்படி நடந்துட்டு போலந்து, போலந்து. இவ்வாறு தான் இந்த இடம் தரப்படுகிறது. மெனுகாவடிங்கள் கீழ்கால்வாய், கீழ்கால்வாய், மான்செஸ்டர், லிஸ்பன், ரைபர் நதி, ரைபர் நதி, சார்டினியா, மற்றது ஆத்திரியாத்திக் கடல், டார்டல்ஸ் நீரிணை, போலந்து. அப்போ இவ்வாறு தான் நீங்கள் ஐரோப்பாவுடைய புற உருவ படத்தை படம் தரப்படும். அதில் இந்த தரப்பட்ட இடங்களை நீங்கள் ஒழுங்கான முறையில் குறித்து போக வேண்டும். ஒழுங்கான முறையில் குறித்து போயிட்டால் தான் உங்களுக்கு அதுக்கேற்ற புள்ளிகள் இலவான முறையில் கிடைக்கும் என்பதை நீங்கள் கவனம் செய்த வேண்டும். அப்போ இனி பாருங்கள் கேள்வி. அப்போ இது நீங்கள் சரியாக குறிக்க வேண்டும். இனி கேள்வியை பாருங்கள், கேள்வியை பாருங்கள் மாணவர்களே, கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்கள், மேல்வரும் துறைகளில் பண்டைய உரோமர் ஈட்டிய சாதனைகளை சுருக்கமாக பரிசீலிக்க. உரோமர் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் ஆட்சி முறை சட்டம் போல்பெற்ற 2 நாரியம் இருக்கின்றது, கிரேக்க நாரியம், உரோம நாரியம். இந்த 2 நாரியம் தான் பெரும்பாலும் அடிக்கடி கடந்த கால வினாக்கள் எல்லாம் கேட்கப்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த உரோம நாரியம், கிரேக்க நாரியம் என்பன முக்கியமான ஒரு 2 பண்புகளை கொண்டிருக்கின்றது. முதலிலும் கிரேக்க நாகரிகத்துடைய வீழ்ச்சிக்கு பிறகு தோற்றம் பெற்ற ஒரு நாகரிகம் தான் உரோம நாகரிகம். அந்த உரோம நாகரிகமானது கிரேக்க நாகரிகம் போல பல்வேறுபட்ட அரசியல் ஆட்சி முறைகளையும் பொருளாதாரம், சமயம், கலை, கல்வி, இலக்கியம், அறிவியல், அவருடைய விளையாட்டு, பொழுதுபோக்கு என்று பலதரப்பட்ட விடயங்களில் வளர்ச்சி அடைந்த நாகரிகம் கிரேக்க நாகரிகம். அதாவது கிமு 13ஆம் 12ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் அதாவது இத்தாலிய தீபகற்பத்தில் தோற்றம் பெற்ற 2 நாகரிகம் தான் கிரேக்க நாகரிகம், உரோம நாகரிகம். கிரேக்க நாகரிகத்துடைய வீழ்ச்சிக்கு பிறகு தோற்றம் பெற்ற மிகவும் பலமான நாகரிகம் தான் உரோம நாகரிகம். அந்த உரோம நாகரிகம் தொடர்பாகத்தான் இந்த வினா தரப்படுகின்றது. பாருங்கள், உரோம நாகரிகம் தொடர்பாகத்தான் உரோம நாகரிகம் தொடர்பாகத்தான் இந்த வினா தரப்படுவார்கள். உரோம நாகரிகம் என்றுதான் இந்த விடயம் தரப்படுகின்றது. அது பாருங்கள், ஆட்சி முறை பற்றி பரிசீலிக்க போகிறோம், சட்டத்தை பரிசீலிக்க போகிறோம். 2 ஆட்சி முறை பற்றி பார்க்க போகிறோம், சட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள் பாருங்கள் 2 பாருங்கள், 2 பாருங்கள் ஆட்சி முறை. பாருங்கள் ஆட்சி முறை. உங்களுக்கு தெரியும், உரோம நாகரிகமானது பல்வேறுபட்ட ஆட்சி முறையை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அரசு ஆட்சி முறை இருந்துக்கின்றது, மக்களாட்சி முறை இருந்துக்கின்றது, பேரரசு ஆட்சி முறை இருந்துக்கின்றது. அப்போ 3 விதமான ஆட்சி முறை அங்கே இடம்பெற்றதாகவும், அரசாட்சியானது பரம்பரையாக வழித்தோன்றலான தந்தை பெண் மகன் அல்லது பரம்பரை வம்ச ஆட்சி முறை இடம்பெற்றதாகவும், மக்களாட்சி என்றால் மக்களால் செய்யப்பட்ட ஜேனா தலைவன் ஒருவன் மக்களால் செய்யப்பட்டு அவர் மூலம் நாட்டை நிர்வகித்த ஆட்சியால் மக்களாட்சி. அடுத்து பேரரசு ஆட்சி. பேரரசு ஆட்சி என்றால் ஆட்சி மன்னர்கள் அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, கல்வி, இலக்கியம், விஞ்ஞானம் என்று பலதரப்பட்ட முறையில் உரோம நாகரிகத்தை கட்டியெழுப்பி ஒரு பொற்காலமாக விளங்கிய ஆட்சி தான் இந்த பேரரசு காலம். இந்த 3 ஆட்சி முறை பற்றி நான் பார்க்க போகிறோம். அது பாருங்க, முதலாவது பாருங்கள் அரசாட்சி. முதலாவது பாருங்கள் அரசாட்சி முறை பற்றி பார்க்க போகிறோம். அரசாட்சி பாருங்கள், தந்தை வழி சமூகமான உரோமம் ஆரம்பத்தில் அரச ஒருவனை தலைவனை கொண்டு ஆட்சி செய்தனர். அப்போ தந்தை வழி சமூகம், குறிப்பாக மூத்த மகன் பிற இளைய மகன் என்ற அடிப்படையிலும் தந்தை பிற மூத்த மகன் அடிப்படையிலும் தான் ஆட்சி முறை கைமாறப்பட்டு அங்கே ஆட்சி முறை இடம்பெற்று. ஆகவே தந்தை வழி சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் வழங்கி அரசாட்சி முறையில் தந்தை வழியைத்தான் முக்கியப்படுத்திய ஒரு நாகரிகம் தான் கிரேக்க நாகரிகத்துக்கு அடுத்த உரோம நாகரிகம் விளங்குகின்றது. இது பாருங்கள், கிமு 753 தொடக்கம் 510 வரை இடம்பெற்றது. கிமு 753 தொடக்கம்
510 பேர் இடம்பெற்ற ஒரு நாகரிகம் தான் உரோம நாகரிகம். இந்தோ ஐரோப்பிய இனக்குழுமத்திலிருந்து வந்தவர்கள் உரோமர்கள் என்றும், இவர்கள் குறிப்பாக விவசாயம், இரும்பு பயன்பாடு, குதிரை பயன்பாடு, இரும்பு நுழவு தெரிஞ்ச பகட்டு வகையான கைவினைஞர்கள் என்று பலதரப்பட்ட தொழில்களையும் மேற்கொண்டு தங்களுடைய பொருளாதார ரீதியாக ஐரோப்பாவில் கிரேக்க நாகரிகத்துக்கு பிறகு தோற்றம் பெற்ற நாகரிகம் தான் உரோம நாகரிகம். பாருங்கள், கிமு 753 முதல் கிமு 510 வரை இடம்பெற்றது. அடுத்த பாருங்கள், அரசன் அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் பாரம்பரியங்கள் மூலம் அவை வரையறுக்கப்பட்டிருந்த. அரசனுக்கு அரசன் அதிக அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் பாரம்பரியங்கள் மூலம் அவை வரையறுக்கப்பட்டிருந்தது. அரசனுக்கு நிறைய அதிகாரம் இருக்கின்றது என்றால் பரம்பரையாக வார ஆட்சி முறை, பரம்பரை வழித்தோன்றல்கள் ஆட்சி முறை இருக்கக்கூடிய அவன் கிட்டத்தட்ட ஒரு மன்னர் ஆட்சி போல கிட்டத்தட்ட ஒரு எல்லா விதமான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் அவனுக்கு இருந்தாலும் பாரம்பரியங்கள் மூலம் அவை வரையறுக்கப்பட்டிருக்க. பாரம்பரியங்கள், பழக்க வழக்கங்கள், சம்பிரதாயங்கள், முன்னைய காலத்தில் இருந்த முறைகளை மையப்படுத்தி இருக்கக்கூடியால அவையுடைய இந்த அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அதிகாரம் இருந்திருக்கின்றது, பாரம்பரியங்களுக்கு ஏற்ற போல் ஆட்சி இடம்பெற வேண்டும் என்ற கடிதால் அந்த அதிகாரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பாருங்கள், அரசனின் கீழ் இருந்த மூத்தோர் சபை சிறச்சபையான அழைக்கப்படுவது. அரசனுக்கு கீழே ஒரு சபை ஒன்று இருக்காம். அந்த சபைதான் மூத்தோர் சபை. அந்த மூத்தோர் சபையில் கூடத்தான் மூத்தோர்கள் இணைத்து ஆட்சியை எவ்வாறு கொண்டு நடத்த வேண்டும் என்பதும், கிராமத்தில் ஏற்பட்ட சிறு பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பது என்பதும், பலவட்டி கிராமம் இணைச்சு எப்படி மக்களுக்கான ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றமான விவசாயமோ, வர்த்தகமோ, மந்த வளர்ப்போ, இரும்பு தொழிலோ போன்றவற்றை, குதிரை பயன்பாடு போன்றவற்றை முன்னெடுக்கிறது என்பவற்றி ஆட்சியில் மூத்தோருடைய அறிவுரைகள், மூத்தோருடைய ஆலோசனைகள் முக்கியம் கொண்ட உருவம் ஆட்சியாளர்கள் மூத்தோர்களையும் அவர்களுக்கு அடுத்த இருக்கின்ற இளைஞர்களையும் ஒன்றாக இணைத்து அவர்களை நிர்வாகத்தில் இணைப்பதற்காக மூத்தோர் சபை எனப்படுகின்ற சிறச்சபை ஒன்று இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், அரசன், சமய பிரதானி, தலைமை நீதிபதி, படைத்தளபதி போன்ற அதிகாரம் கொண்டிருந்தாலும் முக்கியமான விடயங்கள் தொடர்பாக சிறச்சபையின் ஆதரவுடனே தீர்மானம் எடுக்கப்பட்டது. அரசனுக்கு நிறைய அதிகாரம் இருந்திருக்கின்றது. அதாவது பாருங்க, அரசன் சமய பிரதான சமயத்தை பரப்புற ஒரு முக்கியமான ஒரு ஆளாகவும், சமயத்தை கட்டி காக்கிற அல்லது அதை பாதுகாக்கிற பொறுப்பும் அரசன் தான் இருந்தது. அதால் அவன் சொல்லுவோம் சமய பிரதானி. அதோட தலைமை நீதிபதி இருந்திருக்கிறார். படத்தளபதி ஒரு ஆள் இருந்திருக்கின்றார் போன்ற அதிகாரங்கள் கொண்டிருந்தாலும் முக்கியமான விடயங்கள் தொடர்பாக சிறச்சபை மூலம்தான் முடிவெடுக்கப்படும். அதாவது மூத்தோர் அவருடைய ஆலோசனை கேட்பதுதான் முக்கிய விடயங்கள். அதாவது போர் கொடுக்கிறா இருக்கட்டும், அல்ல வெளிநாட்டு தொடர்பாக இருக்கட்டும், அல்ல நாட்டில் அரசியல் பொருளாதார கர்மங்கள் ஆற்றுவதற்கட்டும், அதெல்லாம் அரசன் மூத்தோர் சபை ஊடாகத்தானாம் இங்கே முன்னெடுத்திருக்கான். அவை அரசன் சமய பிரதானி இருந்திருக்கான். முக்கியமாக தலைமை நீதிபதிகளுக்கு எல்லாம் தலைமை நீதிபதியாக இருந்திருக்கின்றான். அதோட படைத்தளபதி, படை வீரர்களுக்கும் படை நிர்வாகம் சார்ந்த படை கட்டமைப்புக்கும் அரசன் தான் தலைவன் வழங்கியிருக்கிறான். அதோட குறிப்பாக இப்படி நிறைய விஷயம் இருந்தாலும் சிறச்சபை ஊடாகத்தான் அரசன் தன்னுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய முறைஞ்ச உருவமாக காணப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், அரசனின் பதவி ஏற்பை மக்கள் அங்கீகரிக்க வேண்டி இருந்தாலும் அவனை மக்களால் பதவி நீக்க செய்ய முடியாது என்ற பரம்பரையான ஆட்சி முறை. அரசன் பரம்பரையா வாரபடியால அரசனின் பதவி ஏற்பை மக்கள் அங்கீகரிக்க வேண்டி இருந்தாலும் அவனை மக்களால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. அரசன் பரம்பரையா வாரபடியால மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அல்ல மக்கள் பிரதிநிதியே இருக்க மாட்டார். இல்லாவிட்டாலும் அந்த ஆட்சியாளனை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையும் இந்த உரோமநாதத்தில் காணப்படுகின்றது. ஆகவே ஆட்சியாளர்கள் பரம்பரையாக தந்தையை வழி சமூகமாக காணப்படுகின்றது. மூத்த மகனு பிறகு இளைய மகன் அடிப்படையிலும், மூத்த மகனு பிறகு குறிப்பாக தந்தையை பிறகு மூத்த மகனின் அடிப்படையிலும் ஆட்சி பரம்பரை இருக்கிறபடியால மக்கள் தாம் நினைத்த தலைவனை தேர்வு செய்ய முடியாது. தேர்வு செய்ய முடியாவிட்டாலும் அந்த ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் இதனுடைய விளக்கம். அடுத்த பாருங்கள், அரசன் சிறச்சபை இரண்டுக்கும் புறம்பாக பொதுமக்கள் சபை ஒன்றும் இருந்தது. அரசனுக்கும் சிறச்சபைக்கும்
இரண்டுக்கும் புறம்பாக பொதுமக்கள் எனப்படும் சபை இருந்தது என்றால் பொதுமக்களுடைய குறைநிறைகளையும் அவருடைய பிரச்சனைகளையும் அவருடைய அன்றாட தேவைகளையும் அவருடைய விடயங்களையும் கலந்துரையாடுவதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கும் தான் பொதுமக்கள் சபை எனப்படும் சபையும் உரோம ஆட்சியாளர் நிறுவி இருந்ததை நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கின்றது. ஆகவே சிறைச்சபை இருந்திருக்கின்ற மாணவர்களே, சிறைச்சபை ஊடாகத்தான் மன்னன் ஏதாவதுக்கு முடிவெடுக்க வேண்டாம் முடிவெடுப்பான். முக்கியமாக பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அல்ல குறைநிறைகளை பிரச்சனைகளை தெரிவிக்கணும் சொன்னால் மக்கள் அது பொதுமக்கள் சபை ஊடாகத்தான் அந்த பிரச்சனைகளை உள்வாங்கப்படும் என்ற ஒரு முறையும் இந்த உரோம நாகரிகத்தை காணப்படுகின்றது. அடுத்த வாருங்கள். யுத்தம் சேவையில் ஈடுபட்ட சகல ஆண்களுக்கும் இதில் அங்கத்துவம் வகிக்கல. குறிப்பாக யுத்த செயற்பாடு ஈடுபட்டுகின்ற சகல ஆண்களும் இந்த பொதுமக்கள் சபை ஊடாக அங்கத்துவம் பெற வேண்டிய நிலையும் இந்த உரோம நாகரிகத்தில் காணப்படுகின்றது. அடுத்த இங்கு அரசியல் உரிமை பெட்டிஷியன் எனப்படும் நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரமே இருந்தவுடன் இங்கே அரசியல் உரிமையானது பெட்டிஷியன் எனப்படுகின்ற நிலச்சுவாந்தர்கள் என்றால் நிலப்பிரவுக்கள். நிலச்சுவாந்தர் நிலத்து சொந்தக்காரர்களுக்கு தான் அரசியல் உரிமை இருந்திருக்கின்றது. ஆகவே அதனால தான் அங்கே குறிப்பாக அதனால் அவர்கள் சிறப்பான முறையில் அந்த நிலத்தை அடிப்பை கொண்டு ஆட்சி இங்கு இடம்பெறுகின்றது. அவர்கள் இறுதி உரோம அரசனான எட்ரஸ்கன் இனத்தை சேர்ந்த டார்கவின் அரசனை விரட்டி விட்டு மக்களாட்சியை ஏற்படுத்தினர். பார்த்தீங்களா? அப்ப இங்கு அரசியல் உரிமை பெட்டிஷன் எனப்படுகின்ற நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரம் இருந்ததுடன் அவர்கள் இறுதி உரோம அரசனான எட்ரஸ்கன் இனத்தை சேர்ந்த டார்கிவின் அரசனை தோற்கடித்தவங்கள இறுதி உரோம அரசனான டஸ்கன் இனத்தை சேர்ந்த டார்கவின் அரசனை விரட்டிவிட்டு மக்கள் ஆட்சியை ஏற்படுத்தினாவை. மெயினால் இது பரம்பரையவார தந்தை வழி சமூக இருக்கோடியால ஆட்சி மக்கள் விரும்பினமோ விரும்பாட்டிக்கோ அந்த ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அவர் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு பிடிக்காத ஆட்சியை இப்படி குறிப்பாக டார்கவின் எனப்படுகின்ற அரசனை போல இருக்கிற ஆட்சியாளர்கள்லாம் மக்களுக்கு பிடிக்காத திட்டங்களையோ அல்ல மக்களுக்கு பிடிக்காத ஒரு சர்வதிகார ஆட்சியை மேற்கொண்ட போது அவர்களை விரட்டி விட்டு மக்கள் அடுத்த ஆட்சியை ஏற்படுத்த முயற்சினோம். அந்த ஆட்சியால் மக்களாட்சியை ஏற்படுத்தின முறை இங்கே காணப்பட்டுகின்றது. ஆகவே இவ்வளவும் அரசாட்சி தொடர்பாக நாங்கள் பார்த்த ஆரம்பகால உருவம அரசாட்சி முறைகள். ஆகவே இவ்வளவுதான் அரசாட்சி முறையுடைய முக்கிய பண்பு. கவனிங்கள், அரசாட்சி முறை பார்த்தீங்களா சந்தை சமூகம் காணப்படுகின்றது. அரச சமய பிரதானியாகவும் தலைமை நீதிபதியாகவும் படத்தில் காணப்பட்டிருக்கின்றான். சிறைச்சபை இருந்திருக்கின்றது, பொதுக்கு சபை இருந்திருக்கின்றது. அதில் ஆண்கள் முக்கியம் வெற்றிக்கணும். அப்படி ஆட்சியாளர்களை மக்கள் விரட்டி போட்டு மக்களாட்சியை கொண்டு வைக்கணும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது மக்களாட்சி. அவை உரோம நாகரிகம் என்பது நீண்ட காலமாக மக்களாட்சியை உட்பட்டிருந்ததாகவும் குறிப்பாக உரோம நாகரிகம் தொடர்பாக பல்வேறு விதப்பட்ட வினாக்கள் வந்திருக்கின்றது. உரோம நாகரிகம் கிரேக்க நாகரிகம், இந்த ரெண்டு நாகரிகம் கடந்த கால வினாக்கள் பரிசு எடுத்து பார்த்தா நீங்கள் மாறி கேட்கின்றார்கள். அது 8 புள்ளியும் கேட்கப்படுகின்றது, 16 புள்ளியும் கேட்கப்படுகின்றது. நீங்கள் கடந்த கால வினாக்கள் எடுத்து பார்த்து தெரியும். அதன் அடிப்படையிலான் இந்த உரோம நாகரிகம் தொடர்பாக இந்த கேள்வி வந்திருக்கின்றது. ஆகவே உரோம நாகரிகம் கிரேக்க நாகரிகம் கட்டாயம் நீங்கள் படித்து வைத்திருக்க வேண்டிய 2 நாகரிகங்கள். அப்போ ரெண்டுல ஒன்று பேரும் அதுக்கேற்றவா நீங்கள் தயார்படுத்தி வச்சிருந்தால் உங்களுக்கு பயிற்சி எழுதுவது இலவாக இருக்குமான. அடுத்தவா நீங்கள் மக்களாட்சி கிமு 510 தொடக்கம் 27 வரை, கிமு 510 27 வரைக்கும் மக்களாட்சி. அதனால் முன்னர் அரசன் கொண்டிருந்த சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் பிரபுக்களின் வாக்குகளால் செய்யப்படும் இரு கொன்சல்களிடம் ஒப்படைக்கப்படுவதில்லை. முன்னர் அரசன் கொண்டிருந்த சிவில் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் முன்ன ஆட்சி புரிந்த அதாவது மக்களாட்சியில சிவில் இராணுவ அதிகாரங்கள் பிரபுக்களால் பகடாத் செய்யப்பட்ட இரு கொன்சல்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவை முன்னர் அரசன் கொண்டிருந்த சிவில் இராணுவ அதிகாரங்கள் பிரபுக்களின் வாக்குகளால் தேசியப்பட்ட கொன்சலுக்கு போயிருக்கு என்றால் பிரபுக்களால் போட் பண்ணி சிலவந்த பிரபுக்கள் போட் பண்ணி மக்களாட்சியையும் ஏற்படுத்த முடியாத இரு கொன்சல்களிடம்தான் சிவில் இராணுவ ஆட்சி முறையானது ஒப்படைக்கப்பட்ட தன்மையை நாங்கள் இந்த காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே முன்னே ஆட்சியில் காணப்பட்ட சிவில் இராணுவம் எல்லாம் இங்கே ஒரு சபையிட்ட கொன்சல் எனப்படுகிற இரு சபையிட்ட ஒப்படைக்கப்படுகின்றது. அடுத்த வாருங்கள், ஒரு கொன்சலின் தீர்மானத்துக்கு மறுப்பு தெரிவிக்க அடுத்த கொன்சலுக்கு அதிகாரம் இருந்தது. பார்த்தீங்களா,
ஒரு கவுன்சிலர் அதிகாரம் ஒரு கவுன்சிலரின் தீர்மானத்துக்கு மறுப்பு தெரிவிக்க அடுத்த கவுன்சிலருக்கு அடுத்த சபைக்கு அதிகாரம் இருக்கின்றது என்றால் நகராட்சி முறை எப்படி கிரைக்கிராமத்தில் நகராட்சி முறை இடம்பெற்றதோ அதே போல உரோமத்தில் நகராட்சி முறை இடம்பெற்றிருக்கின்றது. அந்த நகராட்சியில தான் ஒரு கவுன்சிலரின் தீர்மானத்துக்கு எதிராக மறுப்பு தெரிவிக்க 8 கவுன்சிலருக்கும் அதிகாரம் இருந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள், நிர்வாக விடயங்களில் இவர்களுக்கு உதவியாக வேண்டாம் தேர்வு செய்யப்படும் நீதிபதிகள் நீதிபதிகள் மற்றும் நிர்வாகிகள் துணை புரிந்தனர். நிர்வாக விடயங்களில் இவர்களுக்கு உதவியாக வேண்டாம் தெரிவு செய்யப்படும் நீதிபதிகள் மற்றும் நிர்வாகிகள் போன்றவர்கள் எல்லாம் இந்த கவுன்சிலருக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவை நீதிபதிகள் மூலம் நீதிபதி நியமிக்கப்பட்ட மூலம் குற்றங்கள் இடம்பெறாம பார்த்தீங்கன்னா அரசாட்சி முறையில் நிர்வாகத்தை மேற்கொள்வதற்காக அமைச்சர்கள் அல்லது கவுன்சிலர் எனப்படுகின்ற சபை மூலம் அரசாட்சியை முன்னெடுத்திருக்கிறோம். அடுத்த பாருங்கள், சென்சூரியன் சபையினால் வேதாந்தம் கவுன்சிலர்கள் நீதிபதிகள் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். அவ சென்சூரியன் சபையினால் வேதாந்தம் கவுன்சிலர்கள் நீதிபதிகள் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர். அவ சென்சூரியன் எனப்படுகின்ற சபை மூலத்தான் வேடம் கவுன்சிலர் எனப்படுகின்ற அதிகாரிகளும் நீதிபதிகளும் நிர்வாகிகளும் தேசியப்படுகிறோம். ஆனால் தலைமை நீதிபதி நியமிக்க பொறுப்பு மன்னன்டாக இருந்திருக்கின்றது. ஏனைய நகராட்சியில் இருக்கிற நீதிபதிகள் நிர்வாகிகள் கவுன்சிலர்கள் தான் அதுக்கான சென்சூரியன் எனப்படுகின்ற சபை ஊடாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த பாருங்கள், இச்சபையில் அதிக மக்கள் பிரதிநிதித்துவம் காணப்பட்டாலும் வாக்குரிமையின் காரணமாக அதனை பெட்டிசியன்கள் அதிக செல்வாக்குடன் நடாத்தி வந்தனர். அப்ப இச்சபையில் அதிக மக்கள் பிரதிநிதித்துவம் காணப்பட்டாலும் வாக்குரிமையின் காரணமாக அதனை பெட்டிசியன்கள் அதிக செல்வாக்குடன் நடாத்தி வந்தனர். அப்ப பிரதித்துவம் சம்பந்தப்பட்ட காணப்படுகின்றது, முக்கியமாக வாக்குரிமை காணப்பட்டுகின்றது. அதோட பெட்டிசியன் எனப்படுகின்ற முறை மூலமாக வாக்குரிமை வழங்கப்படுகின்றது. ஆகவே வாக்குரிமை வழங்கப்பட்ட ஒரு நாகரிகமாகவும் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தாங்களே தேசிய ஒரு வாய்ப்பை வழங்கிய நாகரிகமாகவும் உரோம நாகரிகம் இங்கு விளங்குகின்றது. அடுத்த பாருங்கள், செனட் சபையானது சட்டவாக்கத்தில் பலமான அமைப்பாகும். சட்ட உருவாக்கத்தில் பலமான அமைப்பாகும். இதில் பெட்டிசியன்கள் ஆயுட்கால பிரதிநிதியாக இருந்தனர். அப்ப செனட் சபையானது சட்டவாக்கத்தில் பலமான அமைப்பாக காணப்படுகின்றன. சட்டம் இயற்றுவது, சட்டங்கள் நீக்கிறது அல்லது சட்ட தொடர்பாக ஏதாவது அறிவுறுத்தல் வழங்குவது போன்றவற்றை தான் இந்த சட்டவாக்க சபை ஊடாக முன்னெடுத்திருக்கின்றனர். அடுத்தவங்க இதில் பெட்டிசியன்கள் ஆயுட்கால பிரதிநிதிகளாக இருந்திருக்கின்றார்கள். அதோட நிதி மற்றும் வெளிநாட்டு குழு தொடர்பாக இச்சபையை அதிகாரம் பெற்றிருந்தது. ஆகவே நிதி, அதாவது வரவு செலவு திட்டத்தை பார்க்கறது, வருமானத்தை பார்க்கறது, விவசாயம், பொருளாதாரம், கைத்தொழில் போன்ற துறையில் வருமானத்தை கண்காணிக்கிறது. அதோட வெளிநாட்டு தொடர்புகள், அயல் நாடுகளோட சமய ரீதியாகவோ வர்த்தக ரீதியாகவோ ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதார ரீதியாகவோ கொடுக்க வாங்குகளை செய்கிறது. இவை அனைத்துக்கும் இங்கே குறிப்பாக செனச்சபையில் இருக்கின்ற அமைப்பு மூலமாகத்தான் இந்த முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே நிதி மற்றும் வெளிநாட்டு கொள்கை தொடர்பாக இச்சபையை கூடிய அதிகாரம் பெற்றதாக விளக்கியிருக்கின்றது. அடுத்த பாருங்கள், பிலிப்பியன் சாதாரண மக்கள் நீண்ட காலமாக பெட்டிசியன்களுக்கு எதிராக மேற்கொண்ட போராட்டத்தின் விளைவாக பிலிப்பியன்கள் சபை ஒன்றும் அரசியல் திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டது. பார்த்தீங்களா, பிலிப்பியன்ஸ் சாதாரண மக்கள் நீண்ட காலமாக பெட்டிசியனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் விளைவாக பிலிப்பியன்கள் சபை ஒன்றும் அரசியல் திட்டத்தில் செய்து கொள்ளப்பட்டது. பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை சொல்வதற்காக ஏற்கனவே பொது சபை ஒன்று இருந்திருக்கிறது இந்த அரசாட்சி காலத்தில். ஆனால் மக்களாட்சி காலத்தில் அது இல்லை. அதுக்காண்டி தான் மக்கள் போராட்டம் செய்து பிலிப்பியன்களின் சபை ஒன்று இங்கே நிறுவப்பட்ட தன்மையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான மக்களாட்சி பண்புகள் இங்கே நாம் காணக்கூடிய இருக்கின்றது. இவ்வாறான ஆட்சி முறை நிலவிய உரோமபுரியின் எல்லைகள் விசாலமாக இருந்தமையாலும் பாரிய அரசை நிர்வாகம் செய்வது கடினமாக இருந்தமையாலும் மக்களாட்சி முறை வீழ்ச்சி அடைந்தது. பார்த்தீங்களா,
அவ இப்படிப்பட்ட ஆட்சி உரோமத்து இடம்பெறிக்க ஆட்சி பரப்பு பரந்துபட்டா இருந்துக்கின்றது. அதோட நிர்வாக எல்லைகளும் விசாலமான இருந்தாலும் பாரி அரசை ஆட்சியாளரால் நிர்வாகம் செய்ய முடியாமல் போக இந்த மக்களாட்சி முறை காலப்போக்கில் இல்லாத தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியிருக்கின்றது. ஆகவே மக்களாட்சி என்பது மக்களால் செய்யப்பட்ட ஆட்சியாக இடம்பெறுகின்றது. குறிப்பாக பரம்பரையாக வந்த ஆட்சி முறை இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதோட கிமு 510 தொடக்கம் 27 வரையான காலத்தில் இந்த மக்களாட்சி முறை இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக சிவில் இராணுவ அதிகாரங்கள் இது கொன்சலிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. நிர்வாக விடயங்களில் குறிப்பாக நீதிபதி நிர்வாகிகள் செய்வதற்கான இந்த கொன்சல் இருந்திருக்கின்றது. அதோட சென்சூரி சபையினால் வேதாந்தம் கொன்சலுக்கு நீதிபதிகள் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோட குறிப்பாக பெட்டிசியங்கள் அதிக செல்வாக்கு கொண்டு காணப்பட்டிருக்கின்றார்கள். சிறச்சபை காணப்பட்டிருக்கின்றது. சட்ட உருவாக்கத்தில் முக்கியம் இருக்கின்றது. அதோட பெட்டிசியங்கள் என்னப்படுகின்ற ஆய்வுக்கான சபை ஒன்று இருந்திருக்கின்றதாகவும் அதன் ஊடாக நிதி மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதோட பிலிபியன் சாதாரண மக்கள் நீண்ட காலமாக மேற்கொண்ட போராட்டத்தின் விளைவாக பிலிபியன் சபை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான ஆட்சி முறை நிலவிய உரோமபுரியின் எல்லைகள் விசாலமானதாக இருந்தமையாலும் பாரி அரசை நிர்வாகம் செய்வது கடினமாக இருந்தமையாலும் மக்களாட்சி முறை வீழ்ச்சி அடைந்தது. ஆகவே இந்த விசாலமான இருந்திருக்கின்றது. பாரி அரசு நிர்வாகம் செய்வது கடினமாக இருந்தால்தான் காலப்போக்கில் கிமு 27 ஆண்டுல இந்த மக்களாட்சி முறை உரோமபுரியில் இல்லாமக்கப்பட்டிருந்தது. அவை அரசாட்சி முறைக்கு அடுத்ததாக உரோம தோற்றமேற்ற மிக பழமையான ஒரு ஆட்சி முறைதான் இந்த அரசாட்சி பிறகு மக்களாட்சி வந்திருக்கின்றது. அடுத்த பாருங்கள் பேரரசு ஆட்சி. உங்களுக்கு தெரியும் பேரரசு ஆட்சி என்பது கிமு 27 தொடக்கம் கிபி 476 என கிமு 27 தான் மக்களாட்சி முடியுது. அதிலிருந்து கிபி பிறப்பு பிறகு கிபி 476 காலம்தான் பேரரசு ஆட்சி. இந்த ஆட்சி பாருங்கள் கிமு 27 ஆட்சிக்கு வந்த ஒகஸ்ட் டேவியன் என்பவரால் தான் எனப்பட்ட ஒகஸ்டஸ் சீசர் உரோமபுரியின் முதலாவது பேரரசர். நீங்கள் பேரரசு ஆட்சியில் பாருங்கள் கிமு 27 ஆட்சிக்கு வந்த ஒகஸ்ட் டேவியன் எனப்பட்ட ஒகஸ்டஸ் சீசர் உரோமபுரியின் முதலாவது பேரரசராக விளங்கியிருக்கின்றான். முதலாவது அடுத்த பாருங்க, இவன் அரசாட்சியின் இராணுவ நிர்வாகத்தையும் மக்களாட்சி நிர்வாகங்களையும் ஒன்றிணைத்து சர்வாதிகாரமிக்க ஆட்சி முறையை மேற்கொண்டான். இவன் அரசாட்சியின் இராணுவ நிர்வாகத்தை, அரசாட்சியில் இராணுவம் இருக்கும், படை இருக்கும், தனித்துவமான கடற்படைகள் இருக்கும், தரப்படை இருக்கும், நிர்வாகம் இருக்கும். அந்த இராணுவ நிர்வாகத்தையும் மக்களாட்சி நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து சர்வாதிகாரமிக்க ஆட்சி முறையை மேற்கொண்டனர். அங்க அரசாட்சியில சர்வாதிகார ஆட்சி மேற்கொண்டனர். இங்கு செனட் சபையானது முன்னர் கொண்டிருந்த அதிகாரங்களை இழந்து அரசனுக்கு ஆலோசனை வழங்கும் சபையாக மாறியது. இங்கு செனட் சபையானது முன்னர் கொண்டிருந்த அதிகாரங்களை இழந்து அரசனுக்கு ஆலோசனை வழங்கும் சபையாக மாறியது. நாங்கள் முதல் பார்த்தாங்க செனட் சபை கொண்டு பார்த்தாங்க. குறிப்பாக செனட் சபை கூடத்தான் குறிப்பாக அரசாட்சி காலத்தில் மன்னன் தன்னுடைய ஆலோசனைகளையும் முடிவுகளையும் எடுப்பான்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த பேரரசாட்சி காலத்தில் செனட் சபையானது அந்த அதிகாரங்கள்லாம் இல்லாமல் போகுது. அதாவது இது சாதாரண ஒரு சபையாக விளங்குறது. அதோட இங்கு ஆலோசனை வழங்குற ஒரு சபையாக தான் இருந்துக்கொள்ளிய முன்னே இருந்த போல அதிகாரங்கள் இங்கே வழங்கப்படவில்லை. ஆகவே பேரரசு ஆட்சியானது ஒரு சர்வாதிகார ஆட்சியால் விளங்கியிருக்கின்றது. அதில் முதலாம் என்னதான் ஒகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் என்று அந்த பரம்பரையான ஆட்சி முறை வருது வேண்டும். ஆகவே உரோம நாகரிகமானது ஐரோப்பாவில் இத்தாலிய தீபகற்ப தோட்டம் பெற்றதாகவும் ரைபன் அதிகாரியோடு தோட்டம் பெற்றதாகவும் அங்கு பல்வேறு விதமான அரசாட்சி முறை இடம்பெற்றிருக்கிறதாகவும் அதில் முதலாக நாங்கள் பார்த்தாங்க குறிப்பாக அரசாட்சி முறை பல்வேறு ஆட்சி முறை இடம்பெற்றிருக்கின்றது. அதில் முதலாவது அரசாட்சி முறை. அடுத்த மக்களாட்சி முறை பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும் அரசாட்சி முறை பரம்பரையாக வர்றது தந்தவழி சமூக அடிப்படையில். மக்களாட்சி என்பது மக்கள் போட் பண்ணி தங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கிற ஆட்சி முறை. மூன்றாவது பார்த்தாங்க பேரரசு ஆட்சி. பேரரசு ஆட்சி என்றால் குறிப்பாக செனட் சபைக்கு எந்த அதிகாரமில்லை. ஒகஸ்டஸ் சீசர் முதலாம் மன்னனாக வழங்கியிருக்கின்றான். அதோட இங்கே கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகார போக்குதான் ஆட்சியிடம் இருக்கின்றது. ஆகவே அரசாட்சி, மக்களாட்சி, பேரரசு ஆட்சி இந்த மூன்று ஆட்சி முறை இடம்பெற்ற ஒரு காலப்பகுதி தான்
இந்த உரோம சாம்ராஜ்யனுடைய ஆட்சி முறை பற்றி நான் பார்த்துக்கின்றோம். இவ்வாறு பார்த்துறாங்க. அடுத்த வாருங்கள் இனி உரோம நாகரிகத்தில் சட்டம் பார்க்க போகிறோம். உரோம நாகரிகத்து சட்டம் ஆகவே மூணு ஞாபகப்படுத்த வேண்டிய முக்கியமானவர்களே உரோம நாகரிகம் கிரேக்க நாகரிகம். இந்த ரெண்டு நாகரிகமும் கடந்த காலத்தில் அடிக்கடி பரீட்சைகளுக்கு வந்திருக்கின்ற மாணவர்களே. ஆகவே நீங்கள் அது தொடர்பாக நீங்கள் படித்து வைத்துக்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்றால் கட்டாயம் வைக்கக்கூடிய பாடங்களை நீங்கள் படித்து வைக்கின்ற போது புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொண்டு போகலாம் மாணவர்களே. பாருங்கள், சட்டம் உரோமர்களால் உலகுக்கு அளிக்கப்பட்ட முக்கிய விடயம் உரோம நீதி சட்டமாக நீதி சட்டம் நீதி சட்டம் நாங்கள் உரோம சட்டம் கேள்விப்பட்டிருக்கோம். அதான் இங்கே தான் அந்த நீதிமன்ற முறைகள், மற்றது நிர்வாக முறைகள், அடுத்த தீர்ப்பழக முறைகள், சிவில் சட்டம், மக்கள் சட்டம் என்று பலப்பட்ட முறைகள் இங்கே வந்துக்கின்றது. பாருங்கள், உரோமர்களால் உலகுக்கு அளிக்கப்பட்ட முக்கிய விடயம் உரோம நீதி சட்டமாகும். இச்சட்டம் கிமு 450 12 சரத்துக்கள் வெளியிடப்பட்டு பின்னர் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது. பார்த்தீங்களா, உரோம நீதி சட்டமானது கிமு 450 உருவாக்கப்பட்டதாகவும் அதில் 12 ஷரத்துக்கள் அல்லது 12 விடயங்கள் இருக்கிறதாகவும் பிறகு படிப்படியாக இந்த உரோம நீதி சட்டமானது பல விடயம் சேர்க்கப்பட்டு காலப்போக்கில் ஒரு வளர்ச்சியான தன்மையை நாங்கள் இங்கு காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள், பின்னர் இச்சட்டம் பல்வேறு மூலாதாரங்கள் அடிப்படையில் தூக்கப்பட்டது. பாருங்கள், குறிப்பாக சடங்கு சம்பிரதாயம், ஸ்டெக் இனத்தவரின் கல்வி, நடுவர்களின் தீர்ப்பு, உரோம நீதிபதிகளின் கட்டளைகள். அவை சடங்கு சம்பிரதாயம் என்ற உரோம சாம்ராஜ்யமானது ஆரம்பத்தில் கந்தவழி சமூகம் காணப்படுகின்றது, பரம்பரையான ஆட்சி முறை காணப்படுகின்றது, பரம்பரை வழித்தோன்றல்களால் நிர்வாகம், அனைத்து விடயங்களின் பரம்பரையான ஒரு நிர்வாக முறை காணப்படுகின்றது. அந்த சடங்கு சம்பிரதாய முறைகளையும் ஸ்டெக் இனத்தவரின் கல்வி முறை காணப்படுகின்றது, நடுவர்களின் தீர்ப்பு, நடுவர்களால் தீர்ப்பு வழங்குகிற குறிப்பாக கொன்சல் ஏற்படுகின்ற என்ற சபை ஊடாக தீர்ப்பு வழங்கும் முறை இடம்பெறுகின்றது. உரோம நீதிபதிகளின் கட்டளைகள், உரோமத்தில் பல்வேறு நீதிமன்ற முறை காணப்படுகிறது. கேள்விப்படுங்க, லேண்ட் சிவில் ரேண்ட் நீதிமன்றம் என்று நீங்கள் இலங்கை வரலாறு படிச்சிருப்பீங்க இல்லவா, காணி நீதிமன்றம், காணி நீதிமன்றம், இப்படி பல நீதிமன்றம் இருக்குல்ல. அந்த நீதிமன்ற முறையெல்லாம் ஆரம்பத்தில் இந்த உரோம நாகரிகத்திலாம் தோற்றம் பெற்றுதான். ஆகவே இச்சடங்கு சம்பிரதாயம், இனத்தவரின் கல்வி, நடுவர்களின் தீர்ப்பு, உரோம நீதிபதிகளின் கட்டளைகள் எல்லாம் இருக்கின்றது. அடுத்தது உரோம பேரரசின் ஆரம்ப கட்டத்திலேயே இச்சட்டம் மக்களின் சொத்துக்கள், வாழ்க்கை வணிகங்கள் போன்ற துறைகளில் உச்ச வளர்ச்சி அடைந்திருந்தது. பார்த்தீங்களா, அப்போ உரோம பேரரசின் ஆரம்ப கட்டத்திலேயே இச்சட்டங்கள் மக்களின் சொத்துக்கள், வாழ்க்கை விடயங்கள் போன்ற துறைகளில் உச்ச வளர்ச்சி அடைந்தன. மக்கள் சொத்துக்கள், வாழ்க்கை முறையில் உச்ச வளர்ச்சி தன்மையை நாங்கள் காணலாம். 3 பிரதான துறைகளில் இச்சட்டம் வளர்ச்சி அடைந்தது: சிவில் சட்டம், மக்கள் சட்டம், இயற்கை சட்டம். அவை 3 பிரதான துறைகளில் இச்சட்டம் வளர்ச்சி தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள், சிவில் சட்டம், மக்கள் சட்டம், இயற்கை சட்டம். அவை இதான் இந்த சட்டம் காணப்படுகிறது. அதில் சிவில் சட்டத்தை பாருங்கள், உரோமபுரியில் வாழ்ந்த மக்களின் சட்டமாக, உரோமபுரியில் வாழ்ந்த மக்களுடைய சட்டமாகத்தான் இந்த சிவில் சட்டமானது உரோமபுரியில் செல்வாக்கு பெற்று விளங்குகின்றது. இது எழுதப்பட்டும் எழுதப்படாமலும் இருந்தது. சில சட்டங்கள் பரம்பரையாக இருக்கிறபடியால் எழுதப்பட்டு இருக்காது, சில சட்டங்கள் எழுதப்பட்டு இருக்கும். அவை எழுதப்பட்டும் எழுதப்படாமல் இருக்கும் சட்டம் தான் சிவில் சட்டம். அடுத்த பாருங்க, மக்கள் சட்டத்தை பாருங்கள், சாதி இன உணர்வின்றி சகல மக்களுக்கும் உரித்தான சட்டமாகும். எந்தவித இன மத பேதமின்றி எல்லா மக்களுக்கும் உரித்தான சட்டம் தான் மக்கள் சட்டம். அடுத்த பாருங்கள், இயற்கை சட்டம் பாருங்கள், ஸ்டோக் இனத்தவரின் குறிப்பாக ஸ்டோக் இனத்தவருடைய இனத்தவரின் கல்வி சிந்தனைகளை கொண்ட சட்டமாகும். அவை கல்வி சிந்தனைகள், அறிவியல், மருத்துவம் போன்ற பல விடயங்களை கொண்ட சட்டம்தான் இந்த இயற்கை சட்டமாகும். சகல மனிதர்களும் இயற்கையில் சமனானவர்களே, அரசினால் மறுக்கப்படாத சில அடிப்படை உரிமைகள் அனைவருக்கும் உண்டு என்ற இயற்கை சட்டமாகும். அவை 3 விதமான சட்டங்கள் காணப்படுகிறது. கவனிங்கள், சிவில் சட்டம், மக்கள் சட்டம், இயற்கை சட்டம். சிவில் சட்டத்தை பாருங்கள், உரோமபுரியில் வாழ்ந்த மக்களின் சட்டமாகும். இது எழுதப்பட்டும் எழுதப்படாமலும் இருந்தது. முதலாவது மக்கள் சட்டத்தை பாருங்கள், சாதி இன உணவின்றி சகல மக்களுக்கு முறித்தான சட்டமாகும். 3வது பாருங்கள், இயற்கை சட்டம், ஸ்டோக் இனத்தவரின் கல்வி சிந்தனைகளை கொண்ட சட்டமாகும். அடுத்தது
சகல மனிதர்களும் இயற்கையில் சமனானவர்களே. அரசினால் மறுக்கப்படாத சில அடிப்படை உரிமைகள் அனைவருக்கும் உண்டு என்ற இயற்கை சட்டமாகும். அதாவது அடிப்படை அதாவது மனிதனுக்கு சகல உரிமைகளும் உண்டு, சகல கருத்து வெளிப்பட உரிமை உண்டு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இயற்கை சட்டம். ஆகவே வாருங்கள், சிவில் சட்டம், மக்கள் சட்டம், இயற்கை சட்டம், இந்த 3 சட்டம் தான் இங்கு காணப்படுகின்றது. ஆகவே உரோமபுரியில சட்டமானது சடங்குகள், கல்வி முறை, நடுவர்கள் தீர்ப்பு, உரோம நீதிபதிகள் என்ற அடிப்படையில் சட்டத்தில் உள்வாங்கி இருக்கிறோம். அதோட சட்டமானது பிரதானமாக உண்டாக விளங்கி இருக்கின்றது. குறிப்பாக சிவில் சட்டம், மக்கள் சட்டம், இயற்கை சட்டம் என்ற அடிப்படையில் இது காணப்படுகின்றது. அதோட சட்டங்களானது நாட்டில் குற்றங்கள் இடம்பெறா வகையில் தடுப்பதற்காகவும் நாட்டை ஒழுங்கான முறையில் நிர்வகிக்கிறதுக்கும் சட்டமானது உதவி தன்மையினர்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கின்றது. ஆகவே உரோமபுரி சட்டம் சுரூபா கூட வந்திருக்கின்ற 8 பிள்ளைக்கு. ஆகவே நாங்கள் உரோம நாகரிகத்தினுடைய 3 விதமான அரசாட்சி முறை என்று பார்த்துக்கமானவர்களே. ஒன்று அரசாட்சி முறை, 3 விதமான ஆட்சி முறை பார்த்துக்கிறோம். முதலாவது அரசாட்சி முறை, 2வது மக்களாட்சி முறை, 3வது பேரரசாட்சி முறை பார்த்துனாங்க. அடுத்த பார்த்து நாங்கள் உரோம நாகரிகத்தினுடைய சட்டம் பார்த்துனாங்க. இன்று நாங்கள் 2017ஆம் ஆண்டுக்குரிய முதலாவது வினா பார்த்து 2வது உரோம நாகரிகம் தொடர்பான வினா பார்த்துக்கிட்டோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பு நாங்கள் இது தொடர்ச்சியாக பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.